learn, share, and sustain your knowledge. வெல்கம் டு ட்ரீம் டிசைன். இன்றைக்கி ட்ரா பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இன்ஜினோட V6 இன்ஜினோட இன்ஜின் பிளாக். ஸோ பார்ட் ரைட் பிளேன் ஸ்கெட்ச், ரைட் பிளேன் கொடுத்துருக்காங்க, அப்போ தான் கரெக்டாக வரும் ட்ராயிங்கு. ரைட் பிளேன் ஸ்கெட்ச், லைன், இந்த லைன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கொடுத்துருக்காங்க ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், அண்ட் வெர்டிக்கல் லைன். கண்டிப்பாக அது வெர்டிக்கலில் தான் இருக்கணும். ஸோ ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ், இந்த ரெண்டு லைனும் வந்து 45 டிகிரியில் இருக்குங்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைனை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இன்ஜின் பிளாக் வரும். ஸோ 45 டிகிரி கன்ஃபார்மாக இருக்கணும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லைனோட லென்த் 279.4 and vertical line oda length 175.36. yeah, okay, இதுதான் மேஜர் டைமென்ஷன்ஸு. நான் லைன் கொடுத்துருங்க, ஜஸ்ட் அவுட்ரு மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் டைமென்ஷன் செட் பண்ணிடலாம். ஜஸ்ட் அவுட்ரு ட்ரா பண்ணியாச்சு. நான் இப்போ டைமென்ஷன்ஸ் கொடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்க்கு, 3 பாயிண்ட் ஆர்க், சென்டர் பாயிண்ட் ஆர்க், $127 தான் டயா. ஸோ டிவைடட் பை 2 கொடுத்தாச்சு. 63.5 ரேடியஸ். அந்த ஹெட்டோட வித்து வந்து 165.1. ஸோ இந்த 3 லைனுமே வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு மேக் parallel கொடுத்துருங்க. ஓகே, parallel. நான் இந்த சென்டர் பாயிண்ட் அந்த லைனோட மிட் பாயிண்ட் ரெண்டுமே வந்து மேக் கோஇன்சிடென்ஸ். அந்த பாட்டம் லைன் வந்து 165.1. ஓகே, இதுதான் நம்மளோட மேஜர் டைமென்ஷன்ஸ் ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு. அண்ட் தேவையில்லாத ட்ரிம் என்ட்ரிஸ் கொடுத்துட்றோம். So okay, now extruded boss, mid plane கொடுத்துக்கோங்க. extruded length of 482.8, 82.6, sorry. so இதுதான் நம்மளோட பிளாக்கோட ரைட் ஹேண்ட் சைட். அண்ட் ஸ்கெட்சின் இதில் ஜஸ்ட் ஹரிசானலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ இதில் தான் நமக்கு பிஸ்டனோட அந்த 3 ஹோல்ஸ் வரப்போகுது. ஸோ அது எக்ஸ்ட்ரூடர் கட் எடுக்க போகிறோம். அண்ட் அதோட சென்டர் டு சென்டர் லென்த் வந்து 292.1. அண்ட் அந்த பாயிண்ட்டு அந்த லைனோட சென்டர் பாயிண்ட்டை வச்சு கரெக்டாக கோயின்சிடன்ஸ் கொடுத்துருங்க. சிமெட்ரிக் லைன் கூட ட்ரா பண்ணலாம், டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இருக்குது. நான் ஃபாலோ பண்ணுறது தான் பண்ணணும்னு இல்லை. ஸோ 3 ஹோல்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ நமக்கு பிஸ்டனோட சைஸ் தெரியும், 127. அதுதான் நம்மளோட டயமீட்டர். ஜஸ்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி 3 செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல், மேக் ஈக்குவல் கொடுத்துருங்க. மேக் ஈக்குவல் கொடுத்தாச்சு. ஸோ நவ் எக்ஸ்ட்ரூடட் கட், ஜஸ்ட் த்ரூ ஆல் கொடுத்தா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் வந்துச்சுன்னா அதுலேயும் கட் ஆக போகுது. ஸோ த்ரூ ஆல் கொடுத்தாச்சு. அண்ட் பிளேன் ஸ்கெட்ச். ஸோ இப்போ நம்ம பிஸ்டனோட அவுட்ரை கனெக்ட் பண்ணுறதுக்கான 4 போல்ட் போடுவோம் இல்லையா, டாப் வரும். ஸோ அந்த போல்ட்டுக்கான செக்ஷன் வரைய போகிறோம். ப்ளஸ் ஆயிலுக்கான ஹோல்ஸ் வரும். அதுக்கான எக்ஸ்ட்ரூடட் கட் எப்படி இருக்குதுங்கிறத பார்க்குறோம். ஸோ சென்டர் பாயிண்ட் சர்க்கிள், இந்த சர்க்கிள் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன், அங்கே தான் வந்து போல்ட் போடுறதுக்கான 2 எக்ஸ்ட்ரூடட் கட் வரும். ஸோ அண்ட் த டயமீட்டர் ஆஃப் 152.4. ஜஸ்ட் இது பிஸ்டனோட அவுட்டருக்காக வரும், வால் திக்னஸாக. அந்த ஹோல் பிச்சு வந்து 183.9. ஸோ இதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் நமக்கு ஹோல் வரும். அண்ட் இந்த ஹோலும் அந்த சென்டர் ஹோலும் ஈக்குவல் கொடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே வால் திக்னஸ் ஈக்குவலாக வரணும். இதில் போல்ட்டுக்கு வரப்போட ஹோலோட சைஸ் பார்த்திங்கன்னா அந்த diameter of
25.4. இது ஹோல்க்கான செக்ஷன் தான். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரூடட் கட்டில் ஹோல்ஸ் எடுக்கணும். சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதை மிரர் பண்ண போகிறோம் அந்த ஹோல்ஸை. நீங்கள் சர்க்குலர் பேட்டர்ன் கூட கொடுக்கலாம், பட் நான் மிரர் பண்ணுறதுக்காக 2 சென்டர் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அந்த ஹோலோட சென்டர் ரெஃபரன்ஸ் வந்து 55.88. ஸோ ஹோல் வந்து ஃபுல்லி டிஃபைன் வந்துடுச்சு. ஸோ இப்போ இதை ஜஸ்ட் நம்ம மிரர் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் அபவுட் இந்த சென்டர் பிளேன் கொடுத்துருங்க. நான் 2 செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் அபவுட் இந்த சென்டர் லைன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மிரர் ஆகிடும். நீங்கள் ஜஸ்ட் சர்க்குலர் பேட்டர்ன் கூட கொடுத்துடலாம், பட் நான் இப்படி தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, நான் இப்போ அவுட்டர் வால் திக்னஸ் ஆட் பண்ணுறதுக்காக ஆஃப்செட் என்ட்ரிஸ், ஆஃப்செட் அவுட்டரில் ஆகிருக்கு. வால் திக்னஸ் ஆஃப் 12.7 mm ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா இன்னரில் வந்துடும். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம எக்ஸ்ட்ரூடட் கட் எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூடட் கட்டில் கரெக்டாக அந்த இன்னர் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஹோல்ஸை விட்டுட்டு அவுட்டர் வால் திக்னஸ் விட்டுட்டு அது மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 செக்ஷன் செலக்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் இந்த அவுட் ஓகே, இன்னர் மட்டும் செலக்ட் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரூடட் கட் லென்த் ஆஃப் 120.65. கரெக்டாக நம்ம அந்த பிஸ்டனை சுற்றி இருக்க ஏரியா மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரூடட் கட் எடுக்க போகிறோம். கரெக்டாக எடுத்தாச்சு. ஸோ இப்போது அதே பிளேனில் ஸ்கெட்ச். இப்போ இந்த ரவுண்ட் பார்த்திங்கன்னா சுற்றி எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுக்காக ரிப்பு ட்ரா பண்ண போகிறோம். நம்ம ரிப்பு ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்கெட்ச்குள்ளே வர வேண்டாம், அவுட்டர்லேயே இருக்கும். ஸோ இப்போ ரிப்பு வந்து எந்த பிளேனில் ட்ரா பண்ணணும்னு கேட்குது. அண்ட் ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். சென்டர்லேருந்து அவுட்டர் டச் ஆகிற மாதிரி ஒரு லைனு. அதே மாதிரி 3 எட்ஜ் இருக்குது. 3 எட்ஜில் நம்ம டச் பண்ணிடலாம். அந்த இடத்துலாம் கேப் இருக்குது. ஸோ 2 லைனுக்குமான ஆங்கிள் வந்து 120 டிகிரி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்தோடனே ரிப் எப்படி வரணுன்றதுக்காக ட்ராயிங் கேட்குது. ரிப் எப்பவுமே மிட் பிளேனில் கொடுத்துக்கோங்க. ரிப்போட லென்த் திக்னஸ் ஆஃப் 5 mm. அண்ட் ரிப் வந்து டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் கொடுத்தோன்னே உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஆகுங்கிறது காமிக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நமக்கு ரிப்பு ஃபார்ம் ஆயிடுச்சு. அவுட்டர் எட்ஜோட இந்த மாதிரி தான் ஒரு பாயிண்ட் கனெக்ட் வரும். ஸோ மற்ற எல்லா இடத்தையுமே கனெக்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இங்கே ஒரு ரிப்பு வருது. அண்ட் இந்த இடத்துலையுமே ஒரு ஜாயின் போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸிட் ஸ்கெட்ச். ஸோ இப்போது ரிப்போட டைமென்ஷன் ஆல்ரெடி சென்டர் 5 mm எல்லாம் ஆல்ரெடி கொடுத்த மாதிரியே செட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ரிப் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இது அப்படியே ஆப்போசிட்டில் மிரர் பண்ண போகிறோம். மிட் பிளேன் சென்டர் பாயிண்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த 2 ரிப்பையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம மிரர் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு பிளேன் இல்லை. ஸோ நம்ம பிளேன் ட்ரா பண்ண போகிறோம். ரெஃபரன்ஸ் ஜியாமெட்ரியில் ஜஸ்ட் செலக்ட் பிளேன் கொடுத்துக்கோங்க. அண்ட் நவ் அந்த ஃபேஸ் அண்ட் இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு சென்டராக வந்துடும். ஸோ ஓகே, இப்போ மிரர் கொடுத்துடலாம். மிரர் அபவுட் பிளேன் செலக்ட் ஆகிருக்கு. அதில் ரிப் 1 அண்ட் ரிப் 2 கொடுத்துட்டிங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக மிரர் ஆகிடும். ஓகே, ஜஸ்ட் இப்போ மிரர் பண்ணியாச்சு. இது அப்படியே ஜஸ்ட்டு ரைட் பிளேனுக்காக ஃப்ரண்ட் பிளேனில் ரைட் பிளேன் தான், ரைட் பிளேனுக்காக மிரர் கொடுக்குறோம். ஸோ அதில் எக்ஸ்ட்ரூடட் கட் சென்டர் எல்லாமே நம்ம அப்படியே கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு. ஸோ அகைன் அதிலே ஸ்கெட்ச். இதுதான் நம்ம போல்ட் வர்றது. ஸோ அதுக்கான ஒரு ஹோல் தான் இப்போ எக்ஸ்ட்ரூடட் கட் எடுக்கிறோம். அந்த டயமீட்டர் ஆஃப் 9.52. ஸோ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் நமக்கு ஹோல்ஸ் வரணும். ஜஸ்ட் நான் இதுக்காக ட்ரா பண்ணிவிட்டு ஃபுல்லாக மிரர் பண்ணிட போகிறேன். நீங்கள் லீனியர் பேட்டர்ன்லாம் கொடுக்கலாம், அதுக்கு சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ்லாம் பார்க்கணும். எனக்கு எல்லாத்துக்குமே பிளேன் இருக்கனால ஜஸ்ட் நான் மிரர் தான் பண்ணுறேன். எல்லாமே மேக் ஈக்குவல் கொடுத்துருங்க. ஜஸ்ட் மிரர் இந்த 2 செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் அபவுட் த பிளேன்.
ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக வந்தாச்சு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரூடட் கட் அந்த போல்ட்டோட லென்த் 76. ஸோ 76 தான் வந்து எக்ஸ்ட்ரூடட் கட் எடுக்கிறோம். அண்ட் மிரர் அபவுட் ரைட் பிளேன். ஸோ இப்போ நமக்கு ஆப்போசிட்லேயே வந்துடும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு பிஸ்டன் ஹெட்டோட அவுட்ரு. ஸோ இது ஸ்கெட்ச் அந்த பிளேனை மட்டும் ஹைட் பண்ணிக்கிறேன். இதை நம்ம வந்து ஆக்சுவலி பிஸ்டன் V6 இன்ஜின் வந்து எல்லாமே வந்து ஈக்குவலாக வராது. ஜஸ்ட் ஆஃப்செட் ஆகி வரும். உங்களுக்கு ஒரே ஈக்குவலாக பிஸ்டன் வராது. கிராங்க் ஷாஃப்ட் ட்ரா பண்ணும்போதே பார்த்துட்டிங்கன்னா தெரியும். ஸோ நான் இந்த ஃப்ரண்ட் பிளேனில் வச்சு ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சென்டர் லைன் டு நம்ம பிஸ்டனோட சென்டர் வந்து 12.7. இது வந்து ஆஃப்செட் ஆகிருக்கும். ஸோ பிஸ்டனும் இன்னொரு பிஸ்டனும் வந்து ஆஃப்செட் ஆகி வரும். அது எல்லாமே ஒரே கிராங்கில் வரும். ஸோ இது எப்படி அப்படியே ஆப்போசிட்டில் ட்ரா பண்ணுறதுங்கிற பார்க்கலாம். அது ஆக்சுவலி ஜஸ்ட் ஃபியூச்சர்ஸில் போயிட்டு இன்செர்ட் ஃபியூச்சர்ஸ் மூவ் ஆர் காப்பி கொடுத்துட்டு அந்த பாடி ஃபுல்லாக அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரே ஒரு காப்பி தான், காப்பி செலக்ட் ஆகிருக்கு. ரொட்டேட் அபவுட் ஆக்சிஸ் கேட்குது. ஸோ அதுக்காக தான் அந்த சென்டர் லைன் வருது. அண்ட் 180 டிகிரி ரொட்டேட் பண்ண போகிறேன். அப்படியே ஆப்போசிட்டில் வரும். பட் 12.7 mm ஆஃப்செட் ஆகி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 12.7 mm ஆஃப்செட் ஆகிருக்கு. ஸோ ஒரு பிஸ்டனுக்கும் இன்னொரு பிஸ்டனுக்குமான ஆஃப்செட் வந்து 12.7 mm. ஸோ அதனால தான் நம்ம இப்படி ட்ரா பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அந்த பிளேனில் ஸ்கெட்ச் கன்வெர்ட் என்ட்ரிஸ் கொடுத்தீங்கன்னா அப்படியே அவுட்ரு கன்வெர்ட் ஆகிடும். ஜஸ்ட் எக்ஸ்ட்ரூடட் பாஸ் எக்ஸ்ட்ரூடட் அபவுட் அப் டு சர்ஃபேஸ் கொடுத்துருங்க. இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாம் ஈக்குவலாக வரணுங்கிறதுக்காக இதே மாதிரி ட்ரா பண்ணிக்கிறோம். ஸோ ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ ஸ்கெட்ச் convert entries extruded bars up to surface and the surface. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஜின் பிளாக் வந்து ஈக்குவலாக வந்துடுச்சு. ஸோ இப்போ எக்ஸஸாக இருக்க மெட்டீரியல் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எக்ஸஸாக இருக்கும். ஸோ அதை எக்ஸ்ட்ரூடர் கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ தேவையில்லாமல் வெயிட் தான் இருக்கும். ஸோ அதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கெட்ச் கொடுத்து கன்வெர்ட் என்ட்ரிஸ் கொடுத்தேன். ஆஃப்செட் என்ட்ரிஸில் 12.7 mm வால் திக்னஸ் கொடுத்துருக்கு. அண்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைனும் இந்த லைனும் பேரலாக இருக்குங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த பாயிண்ட்லேருந்து அந்த லைன் வந்து ஒரு 5 mm. ஜஸ்ட் இது எக்ஸ்ட்ரூடட் கட் தான் எடுக்கிறோம். இந்த டைமென்ஷன் ரொம்ப மேஜர் இல்லை. அண்ட் தேவையில்லாத எல்லாமே ட்ரிம் என்ட்ரிஸ் கொடுத்துருங்க. ஃபுல்லாக நமக்கு அந்த ஒரு கட் பண்ணுறதுக்கான செக்ஷன் இருந்தால் போதும். நான் எக்ஸ்ட்ரூடட் கட் length of 25.4 mm. ஓகே, ஜஸ்ட் இதை நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் ட்ரா பண்ண முடியாது, ஏன்னா ஆஃப்செட் ஆகிருக்கு. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம்னா அந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம சர்க்குலர் பேட்டர்ன் கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரூடட் கட்டை செலக்ட் பண்ணணும். லாஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரூடட் கட். அண்ட் ரொட்டேஷனல் டைரக்ஷன் கேட்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 15 டிகிரிக்கு எங்கே வந்திருக்குன்னு தெரியும். ஸோ நம்ம 180 டிகிரி கொடுக்குறோம். 180 டிகிரி கொடுத்தா எங்கே வருதுங்கிறத பாருங்கள். ஸோ கரெக்டாக வந்திருக்கு. ஓகே ஓகே ஃபுல்லாக ட்ராப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னரில் நம்ம பிஸ்டனோட எல்லா செக்ஷனும் வரணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ரைட் பிளேன் ஸ்கெட்ச். ஸோ இது அவுட்டர்லேருந்து வால் திக்னஸ் கொடுக்கணும். அது 19.7 mm கொடுக்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு அவுட்டருக்காக லைன் ட்ரா பண்ணுறேன். லெஃப்ட் சைட் லைன் மட்டும் நான் ட்ரா பண்ணி கொடுக்க போகிறேன். அப்படியே ரைட்டில் மிரர் பண்ணிக்கலாம். 19.5 அப்பர்லேருந்து வால் திக்னஸ். அண்ட் சைடில் வால் திக்னஸ் 19.5. இதுவுமே 19.5 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த லைன் எல்லாத்துக்குமே பேரலாக இருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. மேக் பேரலல். அந்த லைனோட லென்த் 18. ஸோ ஓகே, ஜஸ்ட் இது அப்படியே எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் கொடுக்க போகிறேன். ஸோ நம்ம க்ளோஸ்டு ப்ரொஃபைலாக வந்துடும்.
ஓகே, நமக்கு இப்போ க்ளோஸ் ப்ரொஃபைலாக வந்தாச்சு. இது அப்படியே நம்ம எக்ஸ்ட்ரூடர் கட் எடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரூடர் கட் பார்த்திங்கன்னா அவுட்டர்லேருந்து ஒரு 19 விட்டு தான் எடுக்க போகிறோம். ஸோ ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ், நம்ம எந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து எவ்வளோ தூரம் ஆஃப்செட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ நான் வால் திக்னஸ் கொடுக்க போகிறேன். ஆஃப்செட் ஃப்ரம் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணியாச்சு. எவ்வளோ ஆஃப்செட் ஆகணும் அப்படின்றது 19.05. ஸோ நம்ம அப்பர்லேயும் சரி லெஃப்ட் சைட்லேயும் சரி அந்த வால்லையும் சரி 19 பாயிண்ட் தான் வால் திக்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது ஆப்போசிட் சைடில் வரணும், அதுக்காக டைரக்ஷன் 2 அந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணியாச்சு. அங்கேயும் 19.05. ஸோ இப்போ 19 அப்படின்ற வால் திக்னஸ்க்காக இன்னரில் ஃபுல்லாக கட் எடுத்தாச்சு. ஸோ இதுதான் நம்ம இன்ஜின் பிளாக்கோட மேஜர் டைமென்ஷன். ஸோ தேவையில்லாதெல்லாம் ஹைட் பண்ணியாச்சு. இப்போது ஃபில்லட் தான் கொடுக்க போகிறோம். ஃபில்லட் 6.35 இன்னர் ஃபுல்லாக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபில்லட் செலக்ட் பண்ணுற ஃபுல்லாக கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட இன்ஜின் பிளாக்கோட ட்ராயிங்கு. இதில் வந்து உள்ள இன்ஜின் அசம்பிளி எப்படி வருது என்னங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எது இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது ட்ராயிங் வேணும், இந்த மாதிரி அசம்பிளி வேணும், ட்ராயிங் வேணும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ட்ராயிங்ஸ் வேணும், இல்லை சாலிட்வொர்க்ஸ் இல்லாமல் க்ரியோவில் வேணும், கேட்டையில் வேணும்னா என்ன மாதிரி உங்களுக்கு என்ன தேவைப்படுது, இல்லை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ ஓவர்லுக் ஃபில்லட் எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. அண்ட் அப்பியரன்ஸ் எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு இன்ஜினோடது ஸ்டீல் அலுமினியமா என்னன்றது ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா பாடி செலக்ட் பண்ணிங்கன்னா ஸோ மாற்றியாச்சு. ஓகே, தேங்க்யூ.